சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கிடைக்கிறதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன்னா அது ஒரு லெவல் வரைக்கும் இருக்குது. நீங்கள் சிபில் ஸ்கோர் 500 தான் இருக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே சிபில் ஸ்கோர் ஒரு 700 இருக்குது, 650 இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிபில் ஸ்கோர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சில பேர் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க, அதை நம்பாதீங்க. சிபில் ஸ்கோர் உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை தான் காமிக்குது. ப்ரெசன்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோல்டு லோன் வைங்க, இஎம்ஐ ஆப்ஷனில் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் 12 மாதம் நீங்கள் எடுத்து கட்டுனீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். மீதி நீங்கள் யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க சிபில் ஸ்கோர் நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடியாது. அதே மாதிரி சிபிலில் உங்களுக்கு ஓவர் டியூஸ்லாம் இருந்ததுன்னா அதை தயவு செய்து கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வெறும் கோல்டு லோன் மட்டும் வச்சு நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதுவும் பிரயோஜனம் இருக்காது. உங்களுடைய சிபில் ஸ்கோரை குறைக்காம மேலே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கும். சிபில் ஸ்கோர் ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய டெப்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி தான் ஆகணும். சிபில் ஸ்கோர் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விஷயம் தெரியணுனாலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதை நீங்கள் கால் பண்ணலாம்.